வணக்கம். கும்பகோணம் நாகேஸ்வரர் கோயிலில் சித்திரை மாதம் 11, 12, 13 ஆகிய தேதிகளில் சூரிய பகவான் தன்னுடைய தோஷம் நீக்கிக் கொள்ள இறைவன் சிவபெருமானை வழிபடும் நிகழ்வு இன்று. ஸ்தலமே ஃபர்ஸ்ட் இதுதான். நாகதோஷத்துக்கும் சூரியனுக்கும் உள்ள ஸ்தலம் நம்ம நாகேஸ்வரம். இது சிவாலயம் தான். ஆனா இந்த சிவபெருமான் தான் அந்த ரெண்டு பேருடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணவர். சர்ப்பம் ராகு வந்து ஒரு சாபம் வாங்கிடுச்சு. அந்த சாபத்தையும் இவர் தான் நிவர்த்தி பண்ணார். அதனாலதான் இந்த பில்வ பனேஸ்வரர் ஆதிசேஷன் பூஜை பண்ணதுனாலதான் சாமிக்கு நாக இறைன்னா, நான் வந்து உங்களை பூஜை பண்ணி என்னுடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணி என்ன நவகிரகத்துல சாயா கிரகமாக நீங்க வச்சிருக்கீங்க. அதனால என்னால யாருக்கு ஜாதகத்துல தோஷமோ சாபமோ அவங்க எல்லாம் எங்களை தான் முதல்ல வழிபட சொன்னோம். அதுக்காக தான் நாங்க நாகதோஷ பரிகாரத்தினுடைய முதன்மை ஸ்தலம் அப்படின்னு போட்டுருவோம். திருநாகேஸ்வரத்துல பால் ஊத்துறாங்க, நீல கலரா போகுது. எந்த கலரா போனாலும் ராகுனுடைய சாபம் நிவர்த்தி ஆகணும். அதுதான் மெயின் ஃபர்ஸ்ட். இந்த சாபம் பூரா யாரு அப்படின்னா மூதாதையர்கள் செய்யறதுதான். இப்ப என் பையன் என்னுடைய பேரன் எல்லாம் அப்படி இருக்கான்னா, நான் என்ன செஞ்சுட்டு போறேனோ அது அவங்களுக்கு போயிட்டு இருக்கும். அதுக்குதான் செய்யறது. தாய் தகப்பன் செய்யற புண்ணிய பாவம் புள்ளதலையில செய்யறதுங்கிறது அதுதான். சூரியன் பிதற்காரன் பேரு. இந்த சூரியனும் ஒரு சாபம் வாங்கிட்டாரு. இந்த சூரியன் யார்கிட்ட சாபம் வாங்கிட்டாருன்னா, பிரிங்கி ரிஷின்னு சொல்லிட்டு அவருடைய மாமனார். பிரிங்கி ரிஷி ஒரு பெரிய ரிஷி. அவர் சிவபெருமானை நினைச்சு ரொம்ப தவம் பண்றவரு. சிவபெருமானே கதின்னு கிடக்கிறவரு. அப்படி தவம் பண்ணவரு தன்னுடைய மாப்பிள்ள வந்து தான் பொண்ணை வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டான் அப்படிங்கிறதுக்காக சாபம் விட்டார். அதுல அந்த ஒளி போனதுனாலதான் அந்த சூரியன் வந்து நம்ம நாகேஸ்வரரை பூஜை பண்ணதாக ஐடியா. அதனாலதான் அந்த 3 நாள் வந்து சூரியன் வந்து நாகேஸ்வரர் மேல படுறது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணி அந்த சூரியனுக்கு மீண்டும் அந்த ஒளியை கொடுத்ததுனாலதான் இந்த 3 நாள் சூரியன் வந்து சுவாமி மேல படுறதாக. ஆனா சூரியன் வந்து பிதிர்காரகன் அப்படின்னு பேரு. தவசம்லாம் நம்ம பண்ணாம நிறைய பேர் விடுறாங்க. அதனால அந்த தவசத்தால சில பிதிர் தோஷம், பிதிர் சாபம், அந்த சாபத்துக்கு சூரியனால ஏற்படக்கூடிய சாபம், ராகுவால ஏற்படக்கூடிய சாபத்துக்கு 100% நாகேஸ்வரம் கோயில் தான். ஃபர்ஸ்ட் இங்கதான் வரணும். அடுத்ததான் நீங்க நாகேஸ்வரம் கோயில், திருநாகேஸ்வரம், சூரியனார் கோயில் எல்லாம் அடுத்ததுதான். நவகிரகத்தினுடைய சாபத்தை நிவர்த்தி பண்ண ஒரே கோயில் கும்பகோணத்துல நாகேஸ்வரம் கோயில் மட்டும் தான். பாக்கி கும்பேஸ்வரர் எல்லாம் அது வர சோமேஸ்வரம் வியாழன் வந்து வழிபட்ட ஸ்தலம் தான். சாபத்தை நிவர்த்தி பண்ண ஸ்தலம் நாகேஸ்வரம் கோயில். அதனாலதான் நீங்க சூரியனால ஏற்படக்கூடிய தோஷம் இல்லாம இருக்கணும். நான் சொன்ன தூக்கம் வருது பாருங்க. பூசாரி கதை சொல்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். செய்த பின் ஐந்தலை அரவின் பணி கொண்டருள் மைதர்